வாழ்க்கை என்று சொல்லி நான் பேசி வந்தேன். 2 கட்ட வாழ்க்கை இருக்குது என்பதை குறித்து நம்முடைய தலைப்பு அடிப்படையிலே மனித வாழ்க்கையில காணப்படுகிற மனசோர்வை பத்தி தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். மனசோர்வு கிறிஸ்தவர்கள் அநேக விதங்கள்ல மனசோர்வு உண்டாகுது, சோர்ந்து போயிறாங்க. பல காரணத்தின் மித்தமாக சோர்ந்துடுறாங்க, பிரச்சனை மித்தமாக சோர்ந்துடுறாங்க. சோர்வுகள்லாம் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாமல் நம்மளால மேற்கொண்டு வாழ முடியும். எல்லாரும் மனிதருக்கு வரக்கூடிய சோர்வு தான். அது உலகக்காரா இருந்தாலும் சரிதான், விசுவாசிகளா இருந்தாலும் சரிதான். நாம் எல்லாருமாக இந்த உலகத்துல மனுஷ ரீதியிலே வாழுகிறோம். மனுஷ ரீதியிலே வாழ்வதனால நமக்கு இந்த உலகத்துல நிறைய போராட்டங்கள், மனிதர் மத்தியில போராட்டம், வேலையிலே போராட்டம், பலவிதமான போராட்டத்தை மத்தியில தான் நாமளும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அது மத்தியிலே தேவன் நம்மளை எப்படிலாம் நடத்துகிறாரு, எப்படிலாம் கர்த்தர் அதெல்லாம் மேற்கொண்டு போவதற்கு நமக்கு உதவி செய்கிறாரு, நம்மளுக்கு பரிசுத்தாவிய உன்னத பலன் நமக்குள்ள எப்படி வருகிறது என்பதெல்லாம் குறித்து தான் வேதத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக நாம் எல்லாருமாக நாம் எல்லாம் அப்படியே பகிர்ந்து கொள்கிறோம். அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தை மூலமாக ஆவியானவர் பல காரியங்களை வாழ்க்கையில தருகிறார். வேதத்தில் இருக்க தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போனாங்க, எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள கடந்து போனாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள கடந்து போனாங்க, அவங்க எல்லாரையும் தேவன் எப்படி நடத்தினாரு. அது போலதான் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு சரி, எப்படி அந்த காலத்துல தேவன் அவங்களோட கூட இந்த நடத்தினாரோ அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார், இன்னைக்கு நம்மளை நடத்தி கொண்டு வரார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப யோபோட வாழ்க்கையில 2 கட்டமான வாழ்க்கையை குறித்து நான் பேசினேன். ஒன்று யோபு உத்தமன் என்று சொன்னேன். உத்தமன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஒழுக்கம், நேர்மை, பரிசுத்த வாழ்வு என்று சொல்லி நான் உங்க மத்தியிலே பேசி வந்தேன். யோபு இருக்கிற காலத்துல வேதம் இல்லை என்று சொன்னேன். யோபு இந்த காலத்துல நாம் இருக்கிற காலங்களை போல அவன் வாழ்ந்த காலங்கள் இல்லை என்பதை நான் உங்களை மத்தியிலே சொன்னேன். 2வது யோபு சன்மார்க்கன் என்று வேதத்துல வாசிக்கிறான். அவனுடைய எல்லா காலத்திலும் அவன் உண்மை உள்ளவனாக, அவன் யோக்கியம் உள்ளவனாக, இதெல்லாம் சூதுவாதி இல்லாதவனாக வாழ்ந்தான் என்பதை குறித்து யோபு பற்றி உங்க மத்தியிலே நான் 2வது காரியமாக பேசி வந்தேன். வாசித்துட்டு நான் உங்க மத்தியிலே அடுத்த 3வது காரியத்துக்கு நான் கடந்து போகிறேன். ஊசு என்ற தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். கீழே 2 காரியத்தை இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 2 காரியத்துல 3வது காரியமாக யோபு தேவனுக்கு பயந்தவன் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்படி என்றால் யோபு எந்த காரியத்திலே அவன் பயந்து வாழ்ந்தவனாய் காணப்பட்டான்? தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் எல்லாருமாக வாழ வேண்டும் என்று வேதம் அப்படிதான் போதிக்கிறது. அடிக்கடி அவங்களுக்கு எடுத்து காட்டுவான். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல உங்களுக்கு வாசித்து காட்டுற வசனத்தை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பது, தீமையை வெறுக்க வேண்டும், அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் நமக்கு அழகாக எழுதியிருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். யோபு 28ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். யோபு 28ஆம் அதிகாரத்தில் இருந்து 28ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கிறோம் பாருங்க. 28ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கிறவங்களுக்கு, துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள், அவர்கள் அணியும் போது நீதிமான்கள் பெருகுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். நான் மன்னிக்கிறேன், யோபுக்கு நீதிமொழிகளை வாசிச்சிட்டேன். நீதிமொழி யோபு 28ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். ஏன்னா நீங்க எடுத்து வாசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நானே வாசிக்கிறேன். 28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம்,
பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யார்? யோபு சொல்லுகிறார். கடவுளுக்கு பயப்படுவது மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். நீதிமொழிகளும் அந்த வசனங்கள் கோட் பண்ணுகிறது. ஞானம், கர்த்தருக்கு பயப்படுவதே தேவனுடைய ஞானம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப ஞானம் உள்ளவன் தீமையை விட்டு விலகுகிறான். ஞானம் எங்கிருந்து வருகிறது? ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஒரு மனிதன் அவன் ஞானம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனே ஞானம் உள்ளவராக இருக்கிறார். ஆகினால் நம்ம வாழ்க்கையில இந்த ஞானம் அவசியம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அறிவுள்ளவனுக்கு ஞானம் இருக்காது, ஞானம் உள்ளவனுக்கு அறிவு இருக்காது. படித்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அறிவு இருக்கும், உலக அறிவு. ஆனா தேவன் அறிகிற அறிவில குறைஞ்சிருப்பாங்க. ஆனா ஞானம் தான் நம்மளை அறிவாய் வாழ சொல்லுகிறது. ஞானம் உள்ளவனுக்கு தான் அவங்க தேவனுக்கு அடுத்த பயம் நம் வாழ்க்கையில இருக்கும் என்பது வேதத்தின் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஞானம் உள்ளவன் சரியில்லாத அநேக காரியத்தை விட்டு விலகிடுவார்கள். சரியில்லாத காரியத்தை வாழ்க்கையில வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். ஞானம் உள்ளவர்கள் ஞானமா சிந்திப்பார்கள். ஞானம் உள்ளவர்கள் ஞானமா பேசுவார்கள். ஞானம் உள்ளவர்கள் ஞானமா உலகத்துல வாழ பழகிக் கொள்வார்கள். ஞானம் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஞானம் எங்கே பெற்றுக் கொள்ளலாம்? யாக்கோபு 1:5 சொல்லப்படுகிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவல்லவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி நமக்கு ஞானம் அவசியமா இருக்கிறது. ஞானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது அவசியமாய் இருப்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். இதுல இருந்து சில காரியத்தை உங்களுக்கு வேறு பக்கமாக நாம் திருப்பி கொண்டு போக பிரயாசப்படுகிறேன். யோபு அவன் தேவ பயம் உள்ளவனாய் காணப்பட்டான் என்ற அந்த பயத்தின் 3வது காரியத்தை எடுத்து யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து உங்க மத்தியில அப்படியே பேசலாம் என்று எண்ணுகிறேன். இதை என் மனதிலே தேவனுடைய ஆவியானவர் மனதில் போட்ட ஒரு காரியம். யோசேப்பை குறித்து பல காரியங்கள் நம்ம பேசி இருக்கலாம். ஆனா யோசேப்பை குறித்து படிக்கும் பொழுது படிக்க யோசேப்பை குறித்து அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஞானம், அவருடைய பல காரியங்களை குறித்து இன்னும் நமக்கு தெரிந்து கொள்வதற்கு வேதம் நமக்கு சில வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருப்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக வேதத்தில் யோசேப்பு குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். அதாவது ஞானம் உள்ளவன் எப்போதுமே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவனுக்கு காணப்படும். அநீதி எல்லாம் பாவம் தான் என்று வேதமும் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவன் தீமையை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து யோசேப்புடைய சில காரியங்களை, அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில காரியங்களை குறித்து அவனை மேலோட்டமா ஒரு 6-7 காரியங்களை அவன் வாழ்க்கையை குறித்து பார்க்கலாம். நம்ம நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீய நோக்கம் பாவமா, பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன். இந்த பரியாசம், கேலி, கிண்டல், நையாண்டி அப்படிலாம் செய்யறாங்கல்ல, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லி வேதம் போட்டிருக்கு. நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் மனுஷோட வாழ்க்கை நிறைய நையாண்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நையாண்டி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் என்பது மற்ற விஷயத்துல வேற. நான் சொல்றது கடவுள் காரியத்துல கிண்டல் பண்ணுவது, அதை சொல்றேன். நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாசா பேசிக் கொள்வது, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. அது மனுஷன் அப்படிதான் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருப்பதற்காக நம்ம ஒரு தமாசா பேசிக்கொள்ளணும், அது வேற. ஆனா கடவுளுடைய காரியத்துல கிண்டல் பண்றது தெரியுங்களா? கடவுள் காரியத்துல சில வேலைகள்ல நம்ம சிரிப்போம். சில வேலைகள்ல சில வசனங்களை நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை குறித்து நாம யோசிக்க மாட்டோம். அந்த தேவவாயு நமக்கு வராது. ஆனா தேவனுடைய காரியத்துல நம்ம சில அநீதியெல்லாம் பாவம், தீய நோக்கமும் பாவம், இந்த பரியாசம் பண்ணுவதும் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பா இருக்கும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். சரி, பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பொல்லாப்புக்கு இந்த யோபு எல்லா விதமான காரியத்துக்கு அவன் விலகிறவனாய் இருந்தான். இப்ப தேவனுக்கு பயந்து நடக்கிற யோபுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு சம்பவங்கள் நடப்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்கிறோம். இதுல இருந்து உங்களுக்கு சில காரியங்களை எடுத்து பேசுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கு பயந்து ஆதியாம் புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாம் புஸ்தகத்துல
நாம 39ஆம் அதிகாரத்திலிருந்து சில குறிப்புகளை உங்க மத்தியிலே நான் பேச பிரயாசப்படுகிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். யோசேப்பை குறித்து நான் பேசும் பொழுது பல காரியங்களில் உள்ள அடக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கவனமா நீங்களும் நானும் கேட்கும் பொழுது, நான் இந்த பல முறை படிச்சதுனால இதுல இருந்து சில காரியத்தை எடுத்து மத்தியிலே சொல்ல பிரயாசப்படுகிறேன். யோசேப்பு எப்படிப்பட்டவன்? யோசேப்புடைய வாழ்க்கையில காணப்பட்ட தன்மைகள் என்ன? யோசேப்பு எப்படி தேவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தான்? யோசேப்பு கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரு? 17 வயதுல யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்து சொப்பனத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை ஒரு விசேஷ மனிதனாக தெரிந்து கொண்டதுக்கு என்ன காரணம்? அவன் இளம் வயதிலே 17 வயதிலே வாலிப வயதிலே அவன் தேவ காரியத்திலே கண்ணு கருத்தமாய் இருக்கக்கூடியவனாக காணப்பட்டான். அவன் தேவ பயம் உள்ளவனாய் காணப்பட்டான் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அந்த தேவ பயம் உள்ளவனைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா யோசேப்பை குறித்து பைபிள்ல படிக்கும் பொழுது அவன் கடவுள் பயம் இருந்தவனால் தான், அவன் தேவனுக்கு அவன் பயப்படுகிறவனாக இருந்ததுனால தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பைபிள்ல கேள்வி நிப்பாங்க. யோசேப்பு சொல்லுகிறான், இத்தனை பெரிய பாவத்தை உன் எஜமான் எனக்கு என்ன வைத்தாரு? எல்லாத்தையும் எனக்கு கையில கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு நான் துரோகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அல்லது என் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த பகுதியில வாசிக்கிறோம். அப்ப கடவுள் பயம் உள்ளவர்கள் தீமையிலே அவங்க போய் விழ மாட்டாங்க. தேவ பயம் உள்ளவர்கள் தீமையிலிருந்து விலகிக் கொள்வார்கள். தேவ பயம் உள்ளவர்கள் தீமை செய்வதற்கு பயப்படுவார்கள். தேவ பயம் உள்ளவர்கள் தீமையான காரியத்தை சிந்திக்கவே மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ளாக இந்த கடவுள் பயம், தேவ பயம் அவங்களுக்குள்ளாக இருப்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இதுல நான் உங்களுக்கு 5 காரியங்களை எடுத்து காட்ட பிரயாசப்படுகிறேன். யூத மார்க்கத்துக்கும் புறஜாதிக்கும் ஆசீர்வாதமாக இருந்தவன் தான் யோசேப்பு. யூதர்கள் மார்க்கத்தில் எப்படி ஆசீர்வாதம் வருதான்? கானான்ல பஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். பஞ்சத்துல போஷிப்பதற்கு யூதர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அதே பஞ்சத்துல போஷிப்பதற்கு புறஜாதிகள் மத்தியிலே யோசேப்பு ஆசீர்வாதமாக காணப்பட்டான். யோசேப்பு புறஜாதி மத்தியிலே நல்ல சாட்சி இருந்தது. யூதர்கள் மத்தியிலே யோசேப்புக்கு நல்ல சாட்சி இருந்தது. ஆனால் 5 காரியத்தை நாம் பார்க்க போறோம். கடவுளுடைய பயம் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில எப்படி மாற்றிக்கொள்வார்கள்? தேவ பயம் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில எப்படி ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிப்பார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாருக்கும், உங்களுக்கு அவசியம் தான், எனக்கும் அவசியம். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படாவிட்டால் அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான். கடவுளுக்கு நாம் பயப்படும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எல்லா விஷயத்திலும், எல்லா காரியத்திலும் இந்த தேவ பயம் எப்போதுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, பஞ்சத்திலே அவன் போஷிக்கிற கூடிய அவனுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். பஞ்ச காலத்திலே கானான்ல பயங்கரமான பஞ்சம். யூதர்களையும் போஷிக்கிறான், புறஜாதிகளையும் போஷிக்கிறான். கிறிஸ்தவர்கள் புறஜாதிகள் மத்தியிலே நம்ம நல்லவர்களாக வாழணும். புறஜாதிகள் மத்தியில், புறஜாதிகளை ஏதோ ஒரு கேவலமான அவன் நினைச்சிடக்கூடாது. அவர்களெல்லாம் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். ஆனா கடவுளை அறியவில்லை, தேவன் அறியவில்லை. நாம் ஒரு காலத்துல கடவுளை அறியாமலே இந்த உலகத்துல பாவத்தின் மிகுதியிலே வாழ ஆரம்பித்தோம்.
அதுபோல தான் நினைக்கிறோம். அவர்கள் தேவனை அறியாதவர்கள் உலகத்தில் வாழுகிறார்கள். ஆனா அவர்களுக்கு மத்தியிலே யோசேப்பு 2 பகுதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ ஆரம்பித்தான் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறாங்க, புறையாதிகள் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நம்மளை நேசிக்கிறவங்க இருக்காங்க, உதவி செய்யறவங்க இருக்காங்க, அன்புள்ளவங்க இருக்கிறாங்க, பாசம் உள்ளவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால அவன் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உலகத்துல எல்லாரையும் நான் வைத்திருக்கிறாரு, நம்மளே கர்த்தரை வைத்திருக்கிறாரு. ஆனா யோசேப்பு அவன் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக காணப்பட்டான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். நாம் எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அது புறஜாதியா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பஞ்சத்திலே போஷிக்கிறவனா இருந்தான். வேதத்திலே 13 பஞ்சம் வந்திருக்குது. இந்த நாள்ல பாருங்க, உலகத்திலே சாப்பாடு பஞ்சம் வரும். உலகத்துல இன்னும் விலைவாசிகள் ஏறி கொண்டு போகும். இன்னும் சொல்ல போனா உலகத்துல சொல்ல முடியாத அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். கிறிஸ்தவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில நிக்க முடியுமா என்ற சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துடைய இந்த அதிபதி, இந்த உலகத்தின் பிசாசாகப்பட்டவன் அநேக தடவைகள்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலம் தான் இருக்குது. அந்த கொஞ்ச காலத்துலதான் மக்களை ஏமாத்துகிறான், மக்களை மோசம் போக்குறான். நிறைய உதவிங்க. இப்ப யாரும் வசனத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பது இல்லை. வசனத்துக்கு முக்கியத்துவம் முதலிடம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. என்னோட செய்தி எல்லாம் நீங்க ஒரு கோர்வையான யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னாக்கா, நான் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேன், என்ன நோக்கத்தோடு பேசுகிறேன். மனிதன் உலகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ வேண்டும் என்றால் அவன் இப்படி இருந்தாலும் அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வாழ முடியும். பல வேளைகள்ல கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறாரு. பல வேளைகளை ஏன் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார்? எதனால கர்த்தர் எச்சரிக்கிறாரு? தகப்பன், நம்முடைய பரமபிதா, நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம வழிவிலகி போயிடக்கூடாது, நாம் உலகத்துக்கு போயிடக்கூடாது, சாத்தானுடைய வலையில விழுந்துடக்கூடாது என்பதற்காக நம் மேல் வைத்த அன்பினால தான் நம்மளை அடிக்கடி சபையில உட்கார வைத்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. வழிவிலகி போயிடாத, வழிவிலகி போயிடாத, வழிவிலகி போயிடாத, கடவுளுடைய வார்த்தையை கவனி, தேவனுடைய வார்த்தையை கவனி, தேவனுடைய வார்த்தையை கவனி என்று சொல்லி அன்றைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்கள் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவது, எப்படி கட்டி எழுப்புவது, சோதனை காலங்களில் எப்படி நாம் நிக்க பழகணும், பிரச்சனை காலங்களில் நிக்க பழகணும். எப்படி நிக்க பழகிறது? எப்படியெல்லாம் நிக்கலாம்? நிக்க முடியுமா? மனிதனுக்கு பலவிதமான காரியம் ஏற்படுதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. எத்தனையோ விதமான காரியங்கள் மனித வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க பெரும்பாலுமாக நம்ம பைபிளையும் சில வேளைகள்ல நாம அதிகமாக படிப்பது குறைவுதான் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா புஸ்தகத்தை நம்ம வாசிப்பது நம்ம வாழ்க்கையில அறவே இல்லை. நம்ம வாழ்க்கையில மிஷினரி வாழ்க்கையின் புஸ்தகம், மற்ற தேவனுடைய மனிதர்களுடைய புஸ்தகங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாசிப்பது குறைவாய் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலனில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பல காரியம் வரும்போது நம்மளால யுத்தம் பண்ண முடியல, ஜெயிக்க முடியாம தான் நம்ம சில வேளைகளை சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவங்க, தோக்க பிறந்தவங்க, ஜெயிக்க பிறந்தவங்க. நம்முடைய ஆண்டவர் யூத ராஜசிங்கம். அவர் வேதத்துல எல்லா விதமான ஆவிக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் பைபிள்ல தான் வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் வேதத்தை படிக்கும் போது அவன் ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுக்க ஆரம்பிக்கிறான்.
அவன் வாழ்க்கையில போராட்டம் வரும்போது ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையில பிரச்சனை தலைக்கு மேல வரும்போது ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஆவிக்குரிய ஆயுதங்கள் எது என்பது தெரிந்தால்தான் நம்ம ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியும். ரிச்சர் ஆஃபர் சொல்லி ஒரு பெரிய பாடமே இருக்கு. ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்கிறோம். ஆவிக்குரிய யுத்தத்தை பிசாசோடு செய்கிறோம். ஆவிக்குரிய யுத்தம் என்பது சாத்தானுக்கு நமக்கு ஏற்படுகிற மகா பெரிய போர். அது அந்த போர்ல நம்ம தான் வெற்றி பெறணும், தவிர சாத்தான் வெற்றி பெறக்கூடாது. சாத்தான் தோற்கடிக்கப்படணும். யுத்தத்துல பாருங்க, உலக நாடுகள் யுத்தம் நடக்கும் பொழுது வெப்பன்ஸ், என்னென்ன வெப்பன்ஸை பாய்க்கிறாங்க, விதவிதமா நூதனமா பயங்கரமா காரியங்களை பாய்க்கிறாங்க. அதுபோல ஆண்டவர் நமக்கு விதவிதமான ஆயுதங்களை பைபிள்ல வச்சிருக்கிறாரு. மனிதர்களை எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் ஜெயித்தாங்க? ஆபிரகாம் 318 பேரை கூட்டிட்டு போறான். 318 பேர் ஆபிரகாம். அவங்கள யார் தெரியுங்களா? எல்லாம் சண்டை செய்ய பழக்குவித்தவங்க. யுத்தத்துல அவங்கெல்லாம் எப்படி சண்டை செய்யணும்னு சொல்லி ஆபிரகாம் 318 பேர் வீட்டுல வச்சிருந்தாங்க. ஆனா ஆபிரகாம் வீட்டுல 1000 பேர் இருந்தாங்க. 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? சொல்லுங்க. ஆபிரகாம் வீட்டுல 1000 பேர் இருந்தாங்க. நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. சாதாரண இல்ல. ஆனா 1000 பேருக்கு ஆபிரகாம் சாப்பாடு போடக்கூடியவனா இருக்கலாம். நம்ம பழைய ஏற்பாடு திருப்பி பார்த்தீங்கன்னா கடவுள் கடவுளாகவே இருக்கிறார், ஆண்டவர் ஆண்டவராகவே இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னாரு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவன் ஒரு நாளும் ஒரு காலமும் ஒரு பொழுதும் அவர் மாறுவதே கிடையாது. அவருடைய எண்ணங்கள் மாறுவது கிடையாது. அவருடைய வார்த்தைகள் மாறுவது கிடையாது. அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறுவது கிடையாது. அவர் சொன்னதுதான். எதெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறாரோ அத்தனையும் தேவனுடைய வார்த்தை, அத்தனையும் தேவ ஆவினால எழுதப்பட்ட வார்த்தை, அத்தனையும் நமக்குரிய வார்த்தை, நாம எடுக்க வேண்டிய வார்த்தை. கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தாதனால தான் பிசாசுக்கு நன்றாக தெரிஞ்சிருது நம்முடைய பலவீனங்கள். நமக்கு எங்க வீக்னஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுங்க. எங்க வீக்னஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு புக்கு இருக்கு, டீமாலஜி அப்படின்னு. நான் அந்த புக்கு நான் நிறைய படிப்பேன். எனக்கு படிக்கிற ஹாபி இருக்குது. படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். படிப்பேன், சிந்திப்பேன், யோசிப்பேன். அதனால தான் வர்ற புக்கெல்லாம் வாங்குவேன். வாங்கி படிக்கிறது எதனால அப்படின்னா, என்னை நானே வளர்த்து கொள்றதுக்கு. என்னை யாரும் வளர்க்க முடியாது, நானா வளர்த்துக்கணும். என்னை நானே வளர்க்கணும் அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சில எஃபோர்ட் போடணும். சில காரியத்தை நான் தியாகம் பண்ணணும். சில காரியத்துக்கு நான் நேரத்தை ஒதுக்கணும். சில பணம் போட்டு சில புஸ்தகத்தை நான் வாங்கணும். வாங்கி நான் படிக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பல காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நான் ஆவிக்குரிய மனிதனாக பலம் உள்ளவனாக மாறுகிறேன். கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம் உள்ளவங்களா இருக்கணும். இல்லைன்னா சாத்தா அடிச்சு உட்கார வச்சிருவோம். அடிச்சிருவான், நம்மள சின்னாங்க அடிச்சிருவான். நம்ம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் இருக்காங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவனுக்கு நம்முடைய எல்லா காரியம் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும். அவன் தந்திரம் உள்ளவன், ஏமாத்துக்காரன், பொய்காரன், பித்தலாட்டுக்காரன், வேசக்காரன். அவன் தான் எல்லா காரியத்தையும் மனித வாழ்க்கையில கொண்டு வருகிறான். திசை திருப்புகிறவன் சாத்தா தேவனுடைய பிள்ளைகளை திசை திருப்புகிறான். அதனால்தான் அடிக்கடி சொல்வேன், கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாழ்க்கையிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்த காரியத்துல கவனமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கவனமா கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கவனமா படிக்க வேண்டும். காலம் கடைசி, நான் அடிக்கடி சொல்லுவேன், காலம் கடைசி. பொல்லாத காலத்துல வாழ்றோம். இந்த பொல்லாத காலத்துல கர்த்தர் நம்மளை நடத்தணும் அப்படின்னா, இந்த பொல்லாத காலத்துல கர்த்தர் நம்மளை பலப்படுத்தணும் அப்படின்னாக்கா, நம்மளே நாமளே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளை நாமளே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் ஏதாவது சொல்ல முடியுமாப்பா? ஒன்றும் சொல்ல முடியும்.
ஏன்னா பிரசங்கம் பண்றேன், என் மைண்ட் சதறிடும். உங்களுக்கு தெரியாது, பிரசங்கம் பண்றது சின்னாங்கன வேலை இல்லை. பிரசங்கம் வந்து கடினமான வேலை. அதை யோசிக்கிறோம், அதை தியானம் பண்றோம், எப்படி பேசணும்னு யோசிக்கிறோம், என்ன பேசணும்னு யோசிக்கிறோம், எப்படி கொண்டு போகணும்னு யோசிக்கிறோம். அப்ப ஆவியோட உதவியை நாடுறோம். ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே போறோம். நம்ம இதெல்லாம் நம்ம எழுதி வச்சு கொண்டாடல. இது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்படி கொண்டு போறாரோ அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதுதான் நான் சொல்றேன். சின்னாங்கல்ல. அப்ப சாத்தானுடைய காரியத்திலேயே சபை மக்களுக்கு சொல்றேனாக்கா, அநேகருக்கு பிசாசுடைய வஞ்சகம் தெரியாது. அப்ப அவன் அடிக்கிறனா வழி என்ன, அவனை எப்படி அடிக்கிறது? இயேசுவையே சோதித்தானா? உங்களே என்னையை சோதிக்கிறதுக்கு பெரிய காரியமா? அவரையே சோதிக்க இறங்கணும், அப்படித்தானே? ஆனா இயேசுவை சோதிக்கும் போதெல்லாம் இயேசு கடவுளுடைய வார்த்தையே போட்டார், தேவனுடைய வார்த்தையே போட்டாரு. அப்ப தேவனுடைய வார்த்தையில தான் ரகசியம் இருக்குன்னு இயேசுவே சொல்றாரு. என் வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்குது. அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. அதனால தான் பிரசங்கத்தை கேட்கும் போது காது உள்ளவன் கேட்க கடவன், காது இல்லாதவன் காதை அடைச்சு கொள்ள கடவன். காது உள்ளவன் காதை திறந்து கேட்கணும். நம்ம காதை அடைச்சிட்டோமா? டிஎல் மோடி ஒரு முறை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நண்பன் வந்து இன்னொரு நண்பனை கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்கான். அவன் வேண்டாம் வெறுப்புல வந்து கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கான். என்ன பண்ணனா, அவர் பேசுற வார்த்தையில கேட்க கூடாது, காதல கையை விட்டுட்டான். கேட்கவே கூடாது, நடந்தது சொல்றேன். கையை விட்டு அடைச்சான், காதை கேட்கக்கூடாது அவர் பேசுறதெல்லாம். திடீர்னு ஒரு ஈ ஒண்ணு அப்படியே பறந்து வந்து மூக்குள்ள உட்காந்துச்சான். டக்குனு கையை எடுத்து ஈய வெட்டின பாருங்க, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்துச்சான். அங்க அப்ப எடுத்தானா கையை, கடவுளுடைய வார்த்தையை கேட்டானா ரசிக்கப்பட்டான். ஐயா, தேவனுடைய வார்த்தையில கேட்கறதாங்க வாழ்க்கை இருக்குது. நாங்க ஏதோ வேற உலகத்துல இருந்து நாங்க வந்து எடுத்து பேசலங்க. கடவுளுடைய வார்த்தையில தாங்க ஜீவன் இருக்குது. அடிக்கடி சொல்றாங்க. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை ஆழத்துல அவன் கவனமா கேட்கும் போது ஆவியான அவனுக்குள்ளாக கிரிகை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுன்னு சொல்லுவார். பிரச்சனை அவரால் தீர்க்க முடியாதது ஒண்ணு இல்லை, அவரால் எல்லாம் தீர்க்க முடியும். விசுவாசமும் நம்பிக்கையும் தான் நமக்கு தேவையா இருக்குது. அதனால தான் வேதத்தில் தேவனுடைய மனிதர்கள் குறித்து போய் பார்த்து கொண்டே வரோம். அவங்க கடந்து போனது, அவங்க பாடுபட்டது, துன்பப்பட்டது, வேதனைப்பட்டது, கண்ணீர் வடித்தது. யோசேப்பு எப்படி அழுதான் தெரியுங்களா? யோசேப்பு எப்படி அழுதான் சொல்ல முடியுமா? எப்படி அழுதான்? தாவீது எப்படி அழுதான் தெரியுமா? எப்படி அழுதான்னு தாவீது. ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் அழுதிருக்காங்க, கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க. யாக்கோபை பத்தி நமக்கு தெரியும். ஏமாத்தக்காரன் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம். ஆனா அதே யாக்கோபு அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வரும் பொழுது அவன் தேவனோடு போராடுகிறவனாக இருந்தான். ஏசா வருகிறான், எப்படியாவது யாக்கோபை கொன்னுடணும். ஏசா வருகிறான், இன்னும் வருகிறான். பகை, வெறுப்பு, ஏமாத்திட்டான். கூடு கொடுத்து ஏமாத்திட்டான். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் மூத்தவனுக்கு தான் என்னது, அவனுடைய சொத்து உரிமை எல்லாம் மூத்தவனுக்கு 2 மடங்கு போடும். சரிங்களா? மூத்தவனுக்கு சில எங்கேயும் வந்து சில காரியம் இருக்குது. மலேசியாலே சில எதிர்பார்த்திருக்கேன். மூத்தவன், குடும்பத்தில் மூத்தவன், அவனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப இருக்குதா இல்லையா? கூட கொடுக்கறாங்க, கூடையா வாங்கிட்டு போயிடுறாங்க. சொத்துல வரும்போது எல்லாம் வேறதான், பாக பிரிவுல வரும்போது எல்லாம் வேற ஆயிடுது. நம்மளே என்ன கீழே குடையில தள்ளிவிட்டு மொத்தமா சொரண்டிட்டு போற ஆளு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், லைஃப் இஸ் வந்து வாழ்க்கை எப்படி தெரியுமா?
ரொம்ப ஷார்ட். நினைக்கிறோம் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். வாழதான் பெறணும் இல்ல, அதுக்குன்னு நான் இல்லைன்னு சொல்ல வரல, வாழதான் பெறணும். ஆனா வாழ்க்கை என்பது ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த வாழ்க்கைக்கு இந்த பூமியில வாழும்போது மனிதன் எதுக்கும் வந்து அடிச்சுக்கிறான். ஒத்துக்கு அடிச்சுக்கிறான், பணத்துக்கு அடிச்சுக்கிறான், அதுக்கு அடிச்சுக்கிறான், இதுக்கு அடிச்சுக்கிறான். பல காரியத்துக்கு மனிதன் சண்டையிட்டு கொள்றாங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் மனித வாழ்க்கையில வருகிற பயங்கர சவால் சேலஞ்சுங்க. நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சேலஞ்சான வாழ்க்கை. வெவ்வேறு நினைக்கிறாங்க ஜாலியில ஜிம்கானா சாத்திரம் தாத்திரம் தாத்திரம் ஆத்திரம் ஆத்திரம், கேட்டதை கொடுங்க கேட்காததை கொடுங்க. எப்படி ஜெயிப்பிக்காங்க? கேட்டதை கொடுத்துருங்க, கேட்காததையும் கொடுத்துருங்க. இந்த கிள்ளிலாம் கொடுக்காதுங்க, அள்ளி கொடுங்க, அள்ளி கொடுங்க. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும், பதுன்னு கொட்டணும். அப்பெல்லாம் மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுக்கு எண்ணங்களும் ஆசைகளும் சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. 80 வயசு 90 வயசு கிழவனா இருந்தா கூட, 70 வயசு கிழவனா கூட அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை இருக்குதான். ஆசை தோசை அப்பள வடை. ஆசை உள்ளவன் எதுல ஆசை இருக்கணும், வேறொரு ஆசை இல்லை ஆண்டவரே உண்மை தவிர, அதெல்லாம் இருக்காது. என்னென்னமோ மனிதன் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளுகிறான். எவ்வளவு நாளையா வாழ போற, எவ்வளவு நாள் உலகத்துல இருக்க போற, கொஞ்ச நாள வாழ்க்கை இந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற. அது இப்ப இருக்கிற காலத்துல எல்லாம் டக்கு டக்குன்னு நிக்குது. மூச்சு ஓடிக்கிட்டு இருக்க, மூச்சு டக்கு டக்குன்னு நிக்குது. எல்லாம் இருக்குன்னா மனித வாழ்க்கையில எல்லாம் இருக்கு. ஆனா பிசாசாகப்பட்டவன் கிறிஸ்தவர்களை தந்திரமாக ஏமாத்துகிறான். அதனாலதான் சொல்லுகிறேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்போது நம்ம ஆயுதங்களை எடுக்கணுங்க, ஆயுதங்களை எடுக்கணும். நான் திருப்பி சொல்றேன், ஜெபிக்காதவங்க தங்க வாழ்க்கையில ஜெயம் பெற முடியாது. நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில வெற்றியே கிடையாது, தோல்விதான் சந்திப்பீங்க. ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் அப்படின்னாக்கா, அவன் குடும்பத்துல ஜெபிக்கிறான் அப்படின்னா, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்கிறான் அப்படின்னாக்கா, அவன் வாழ்க்கையில முன்னோக்கி போறான் என்ற அர்த்தம். ஏன்னா ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய கிரியை காண முடியும். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான பேசுகிறவராக இருப்பார். அதுதான் ரகசியம். இந்த ரகசியங்களை மனிதர்கள் அறியாததுனாலதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டாந்து வைக்கிறான். உடைக்க தெரியணும், அடிக்க தெரியணும், அவனை வைக்க வேண்டிய இடத்துல அவனை வைக்க தெரியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில சூழ்நிலைகள் மத்தியில நான் சொல்றேன், நிக்க தெரியும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, சூழ்நிலை வந்து நமக்கு எதிராக வருது. அந்த எதிராக வரும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன மனசுல வேலை நினைப்போம், நம்ம வாழ்க்கை இப்படிதான் போல இருக்கு, போகணும்னு இப்படிதான் போகணும்னு ஒரு தலையை எழுதிருச்சு போல இருக்குது. ஆண்டவர் தலையை எழுதிட்டாரு, நீ இப்படிதான் போகணும் அப்படின்னு. ஆண்டவர் தலையெல்லாம் எழுதலைங்க, தலையில எழுதல. நம்ம இப்படிதான் போகணும் என்பது தேவ சித்தமாது. இதை சொல்லுவாங்க, நான் வியாதியா இருப்பது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு எந்த பைபிள் எழுதிருக்குது? எந்த பைபிளும் எழுதல. ஆனா நம்மளா சொல்லிக்கிறோம். ஏன் தெரியுங்களா? அது சாத்தானுடைய அந்த குரல். அது வந்து நான் இப்படிதான் போல இருக்கு, நான் இப்படிதான் போகணும் போல இருக்கு, இப்படிதான் கர்த்தர் எனக்கு பாதையை வச்சிருக்காரு போல இருக்கு, ஆண்டவர் எனக்கு முள்ளுள்ள பாதையை வச்சிருக்காரு. ஆமா, முள்ளுள்ள பாதையை நமக்கு கொடுத்துட்டு அவர் சிங்காசனத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. நடந்து போ, நடந்து போ, முள்ளுல நடந்து போ, நடந்து போனது பார்த்துக்கிட்டு இருக்காரு சிங்காசனத்துல உட்காந்துக்கிட்டு. நம்ம முள்ள நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. ஏன்னா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பல விதமான காரியங்களை கொண்டாந்து வைக்கிறாங்க. அடிக்க வேண்டிய இடத்துல அவனை அடிச்சாக்கா வெல்ல வேண்டிய இடத்துல விழுந்துடுவான். அதனால்தான் கடவுளுடைய வார்த்தையில நம்ம அவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நாமளாகவே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும்
நான் தேவனுடைய பிள்ளைகளாகவே நான் இருக்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையா, சந்தோஷமான சூழ்நிலையா, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நான் நானாகவே இருக்கணும். நான் வேற ஆளாக மாறக்கூடாது. இன்னொரு காரியம் சொல்ல போனா, என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்காக வாழக்கூடியவனாக என்னை அர்ப்பணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் கடவுளுக்காக வாழுகிறேன். நான் தேவனுக்காக என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் தேவனுக்காக சேவை செய்வேன். என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் நான் அர்ப்பணித்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. அர்ப்பணிப்புல தான் இருக்குது தேவ பக்திக்குரிய வாழ்க்கை. அப்ப அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். நம்ம ஆண்டவருக்காக இந்த உலகத்துல உழைக்கிற மக்களா இருக்கணும். உழைக்கணும், கடவுளுக்காக உழைக்கணும், கடவுளுக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்க. வேற யாருக்காக ஊழியம் செய்யல, ஆண்டவருக்காக. உலகத்துல ஊழியம் செய்யறாத ஒரு ஊழியம், ஒரு சம்பளம் கிடைக்குது. ஆனா தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுதுதான் அதுல மேன்மை வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, நன்மைகள் வருகிறது, கிருபை பெறுகிறது மனித வாழ்க்கையில. ஆகையினால இந்த யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, அவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, வேதத்தின் வசனத்தின் மூலமாக நாம என்ன தெரிந்து கொண்டு எப்படி வாழ ஆரம்பிக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். பஞ்சத்திலே போஷிக்கிறவனாக இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, யோசேப்பு என்பவன் ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனிதன். பைபிள் தாழ்மை பத்தி நிறைய எழுதியிருக்குது. இயேசுவை தாழ்மை இருந்தார். தாழ்மை பத்தி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். தாழ்மை உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவன், பொறுப்பு உள்ளவன். அவன் அங்க வச்சாருனாக்கா, அவன் பைபிள் சொல்லுது அவன் காரிய சித்தி உள்ளவன். இந்த காரிய சித்தி உள்ளக்கு நானும் தமிழ் அகராதிலாம் தேடி பார்த்தேன். அதுல அவன் வேலையில, அவன் வேலை செய்வதில் அவ்வளவு ஒரு கெட்டிக்காரனா, பொறுப்புள்ளவனா. இல்லைன்னா பஞ்ச காலத்துல அவன் அந்த பார்வோனுக்கே சொல்றான், பார்வோனுக்கு ஐடியா கொடுக்கறான். பயங்கர பஞ்சம், 7 வருஷம் பஞ்சம். ஆனாதா சொல்றான் 7 வருஷம் பஞ்சம் வரும், 7 வருஷம் விளைச்சல் வரும். டக்குன்னு சொல்றான் 7 வருஷம் விளைச்சல அந்த 7 வருஷம் பஞ்சத்துல சேர்த்து வச்சுக்கலாம். பஞ்ச காலத்துல கர்த்தர் எப்படி போஷிப்பாரு, பஞ்ச காலத்துல கர்த்தர் எப்படி நடத்துவாரு. அப்ப அவனுக்கு இருக்கிற அந்த தெய்வீக ஞானம் பாருங்க. யோசேப்புக்குள்ள இருக்கிற தெய்வீக ஞானம், யோசேப்புக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக அந்த பொறுப்பு. புத்தி கூர்மையானவன், சரியாக யோசிக்கக்கூடியவன், சரியாக சிந்திக்கக்கூடியவன். யோசேப்பு அப்படிப்பட்ட குணசாலியான ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான் என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்ப இரண்டாவது தாழ்மை உள்ளவனா இருந்தான். மூன்றாவது அந்த வேலை செய்யற அந்த இடத்துல அந்த பொறுப்புல அவ்வளவு கருசனை உள்ளவனாக அவன் காணப்பட்டான் என்பதை அறிந்து கொள்கிறோம். நாலாவதாக இந்த யோசேப்பு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாதவனா இருந்தான். இங்க இதுதான் கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியும், யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு தீமை செஞ்சாங்க, யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணாங்க, யோசேப்பின் சகோதரர்கள் அவனை குடியேற்றலை கொலை செய்ய நினைச்சாங்க. இதெல்லாம் அவனோட மனசுல வைக்கவே இல்லைங்க. வச்சிருந்தாக்கா யோசேப்பின் சகோதரர்கள் வரும்போது பழிக்கு பழி வாங்கியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான் யோசேப்பு, கூட பிறந்த சகோதரர்களே, என்ன என்னென்ன பாடுபடுத்தினீங்க, வந்தீங்களாடா, வாங்கடா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருஷம். யோசேப்பு எகிப்துக்கு போய் 20 வருஷங்க. அவனுங்களுக்கே தெரியல யோசேப்பா, இவன் யோசேப்பா. அந்த அளவுக்கு 20 வருஷம் சென்று யோசேப்பு பார்க்கும் பொழுது அந்த 20 வருஷம் சென்ற பிற்பாடும் யோசேப்புக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இல்லை. தமிழ் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த பாம்புக்கு கருணாகன் ஏன் பேர் வச்சாங்கனாக்கா, அது நீ ஒரு வரை அடிச்சு விட்டுட்டீங்கன்னா அது என்ன பண்ணுமா, கரு வச்சுக்கிட்டே இருக்குமா, கரு வச்சுக்கிட்டே இருக்குமா.
எப்பயாவது கொத்தி பண்ணலாம் அப்படின்னு. அது கூட சில வேலை இருக்காங்களே, என் காலை மிதிச்சிட்ட, என்னைக்காவது உன் காலை மிதிக்காம விட மாட்டாங்க அப்படின்னு நமக்கு மனசுல ஒரு கருவம் இருக்கும். அப்படி அந்நாளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணும்? அன்னைக்கு என் காலை மிதிச்சிட்டல நெல்லு. இந்த மனித உலகத்தை சொல்றேங்க, மனித உலகத்தில் சொல்றேன். அந்த கருவம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனா யோசேப்புக்குள்ளாக பழி வாங்கக்கூடிய எண்ணமே இல்லாமல் காணப்பட்டான். கிறிஸ்தவனாகிய நம்முடைய வாழ்க்கையில யோசேப்பு போல கனி தரக்கூடிய ஒரு செடியா இருக்கும். யாரையும் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குவது கர்த்தருடையது. பவுல் அழகா சொல்றாரு, பழி வாங்குவது நமக்குரியதல்ல, பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. மனித உலகத்துல என்ன செய்தாலும் கர்த்தரை பார்த்துக்கொள்ள, கர்த்தரை பார்த்துக்கொள்ள. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் கற்றுக் கொடுத்தார். பேசாம இருந்தா, வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. வாயை திறந்து எதையும். அதனால சில வேளை நான் ரொம்ப பேசாம இருக்கிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க பேசாம இருக்க சொல்லிட்டீங்க, நான் பேசாம இருக்கிறேன். ஏன்னா யுத்தம் அவர் செய்ய போறாரு. அதனாலதான் பேசாம இருக்க சொல்றீங்க. வாயை திறக்காத, அவருக்கு தெரியும். வாயை திறக்காத, பேசாத, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, அது பண்ணுது இது பண்ணுது, ஒன்னும் பேசாத, பேசாம இரு, அமைதியா இரு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சில ஆவிக்குரிய பாடங்கள், ஆவிக்குரிய பயிற்சிகள். எந்த இடத்துல வாயை திறக்கிறதோ அந்த இடத்துல திற, எந்த இடத்துல வாயை திறக்க கூடாதோ அந்த இடத்துல திறக்க கூடாது. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியா இரு. இதைத்தான் எனக்கு கத்துக் கொடுக்கிறார் ஆண்டவர். வேற ஒன்றும் பெருசா கத்துக் கொடுக்கல. பேசாம இரு, அமைதியா இரு, பொறுமையா இரு, நீடிய பொறுமையா இரு. நான் இல்லையா, நான் நீடிய பொறுமையா இருந்தேன். அது மாதிரி நீங்க இரு, பொறுமையை கத்துக்கோ, அமைதியா இருக்க கத்துக்கோ. யோசேப்பு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாதவனாக. நமக்கு 1000 பேர் 1000 செய்யலாங்க, பரவாயில்ல. நம்ம யாருக்குமே எந்த தீமையும் எந்த பொல்லாப்பும் செய்யவே கூடாது. ஏன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல அழகா எழுதியிருக்காரு ஆண்டவர். நான் வசனம் தாங்க, எனக்கு அதிகமாக நான் வசனத்தை படிக்கிறதுனால எனக்கு வசனம் தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞாபகத்தில் கொண்டு வர்றார். நான் எது எழுதி வைக்கிறனால ஆவியானவர் எனக்கு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அதனால்தான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். வசனம் எழுதியிருக்கிறத நான் என் கண்ணு ஆழமா உள்ள நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். இதுல 10ஆம் வசனம் சொல்லப்படுது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றோம். எதனாலே? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா, ஏழில் அவருடைய வித்து அவனுக்குள்ளாக தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யனா நம்ம ஒரு வார்த்தையை மட்டும் அப்படி எடுக்கக்கூடாது. பாவனா நாம் நினைக்கிற பாவம் இல்ல, நாம் நினைக்கிற பாவம் இல்ல, நாம் மனதில் வருகிறத பாவம் தான். அதுவும் பாவம் தான் சொல்லுது. அதான் அடியது எல்லாம் பாவம் தான் சொல்லிட்டு, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எண்ணின் மித்தம் அவனை கொலை செய்தான். எதின் மித்தம் கொலை செய்தான். தன் கிரைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதர கிரைகள் நீதி உள்ளவைகளா இருந்த நிமித்தம் தானே. அப்ப வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, என்ன சொல்லி கொடுக்குது? யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கவும் கூடாது, யாரையும் பழி வாங்கவும் கூடாது, பல்ல கடிக்கவும் கூடாது. நர 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 நரன்னு பல்ல கடிக்க கூடாது. அது என்ன அர்த்தம்னாக்கா, பல்ல கடிக்கிறது, என் பல்லு எப்படி நர நரன்னு கடிக்கிறனோ அந்த மாதிரி உள்ள நர நர கடிச்சு எடுத்துருவேன், கொதறிடுவேன்.
எல்லாரும் ஒரு நாள் தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் நிக்க போறோம். நீங்களும் நிக்க போறீங்க, நானும் நிக்க போறோம். வேலை வந்தாலும் பாச நம்ம கூட தான் வந்திருக்காரு. அப்புறம் உங்க கூட வராம நான் எங்களுக்கு நான் தனியா வச்சிருக்காரு. உங்களை விட எங்களுக்கு தான் பயங்கரமான தண்டனை இருக்குது தெரியுமா? நீங்களா தப்பிச்சிருவீங்க. இல்ல ஆண்டவரே அப்படி நாங்க இல்ல ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு தான் அதிகமான தண்டனை. அதனால யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அநேகர் போதகராக விரும்பாதீங்க, விரும்பாதீங்க உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் பாஸ்டராக நினைக்கிறாங்க. என்னெல்லாம் கேட்டீங்கன்னா இயேசு வந்து கேட்டாருன்னா போதும் ஆண்டவர் 2 பேர் இந்த வேலை வேணாம் இன்னும் வேணாம் அப்படின்றாரு. நிறைய இப்ப மலேசியா முழுவதும் எங்க பார்த்தா எல்லா ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? என்ன பாச தடிக்கணும் ஒரு பாசர் ஆயிடுறான், இங்க தடிக்கணும் அங்க பாசர் ஆயிடுறான். பாசர்னா என்ன நினைக்கிறாங்க? முதல்ல அழைப்பு இருந்துச்சா? கர்த்தரால் அழைக்கப்பட்டியா? ஒரு பாஸ்டருடைய பண்பு என்ன? ஒரு பாஸ்டருடைய குணம் என்ன? ஒரு பாஸ்டர் என்றால் மேய்ப்பனுக்கு மேய்ப்பனுடைய குணம் இருக்கணும். மேய்ப்பனுடைய தன்மை இருக்கணும். ஒரு கிறிஸ்துவோடைய குணம், இயேசுவோடைய குணம் ஒரு ஊழியனுக்கு இல்லாவிட்டா அவனை ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஊழியம் செய்ய முடியாது. ஒரு வெள்ளைக்காரர் எழுதியிருக்காரு மேய்ப்பனை பத்தி. எல்லாம் பாஸ்டர் அதை படிக்கணும். ஒரு மேய்ப்பன் குணம் எப்படி அனுசரிச்சு போகணும். சில சொல்றாங்க, என்ன பெரும்பாலும் சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, பாஸ்டர் வந்து ஒன்ன கணிக்க மாட்டாரு, ஒன்ன பேச மாட்டாரு, பேசாம இருக்கிறாரு, அமைதியா போயிடுறாரு. நான் வந்து அமைதியா இருக்கல, அமைதியா போல நீங்க நினைக்காதீங்க. நான் பேசாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். மனுஷன் பேசினா பொல்லாப்பு தான் வரும். மனுஷன் நல்லதை சொல்லவே முடியாது. நான் படிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் நீங்க என்னதான் நல்லது சொன்னாலும் கெட்டவனா தான் நம்மளை படம் பிடிச்சு காட்டிடுவாங்க. அதனால சொல்லிடுவேன், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவர் செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. அப்படிதான் கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. மேய்ப்பனுடைய குணம் வேற, மேய்ப்பன் ஊழியம் வேற. டஃப்பான ஊழியம், மன உளைச்சல், மென்டல். நமக்கு மென்டலா ஆகிடுவாங்க, மென்டலாவே ஆகிடும். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா ஒரு ஊழியனுக்கு சபை தான் ஒரு குடும்பமா இருக்காது. அந்த எத்தனை குடும்பம், 108 பிரச்சனை. வாயில சொல்லி தீர்க்க முடியாது, ஜெபத்துல தான் முடியும். இப்படி சொன்னா தப்பாயிரும், அப்படி சொன்னா தப்பாயிரும், அதை சொன்னா தப்பாயிரும். நல்லதுக்கு சொன்னாலே என்ன ஆயிடுது? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நிறைய ஊழியக்காரங்க ஹார்ட் அட்டாக்ல சாகுறாங்க. இதெல்லாம் யோசிக்கிறீங்க. நீங்க எப்போ பாருங்க பாஸ்டர் அப்படி யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்க மாட்டீங்க நிச்சயமா. சும்மா சொல்றேன். கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கஷ்டத்திலே கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம். அதனால இந்த மேய்ப்பனை எல்லாம் நினைச்சாங்க, தடிக்கணும் தான் பாஸ்டர் ஆகிடலாம், அப்படி ஆகிடலாம், இப்படி ஆகலாம். மேல என்ன மைக் எடுத்துட்டா ஆயாத சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளா எத்தனையோ தடவை வெளியே பிரசங்கத்தை கூப்பிட்டு மேல ஏறினா கூட ஒரு பயம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நிற்கும் போது ஒரு பயம் அடிக்கும். அந்த மாதிரி நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணங்களை வந்து ஆவியானவர் ஒரு மேய்ப்பனா இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும். ஒரு முறை ஒரு சம்பவம் சொல்லிருக்கு நினைக்கிறேன், முடிச்சிடுறேன் இதோட. டேவிட் எங்கேஷோ ஊழியை முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு தான் வந்தார். வந்து சாப்பிட்டுட்டு அவங்க மாமியா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. 10 புக்கு அவர் பெட்டில் வச்சிருவாங்க. 10 புக்கு ஒரு வாரத்தில் அந்த 10 புக்கும் படிக்கணும். அவர் படிக்கணும். அவரு என்ன மாதிரி மாமியா பார்த்தீங்களா? மருமகன் 10 புக்கை படிக்கணும். அவரு
ஆனா அவங்க ஒரு குழு வச்சிருக்காங்க. அவர் எங்கெல்லாம் கூட்டத்துக்கு போறாரோ அந்த குழுவை வச்சு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்திருக்கிறார். ஒரு போன் கால் வந்திருக்கு, எடுத்திருக்கிறாரு. ஓகே, பேசியிருக்காரு, விசுவாசி அடிச்சுதான் பேசியிருக்காரு, வச்சுட்டாரு. ரெண்டாவது ஒரு போன் கால் வந்திருக்கு, திருப்பி எடுத்திருக்காரு, பேசியிருக்காரு. மூணாவது ஒரு போன் கால் வந்திருக்கு, ஆண்டவரே இந்த போன் கால் எடுக்கணுமா, இப்பதான் முடிச்ச கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் தூங்கலான்னு வந்து படுத்து இருக்கிறான். கர்த்தர் கேட்டாரா, நீ நல்ல மேய்ப்பனா, ஆர் யூ குட் ஷெப்பர்ட், நீ நல்ல மேய்ப்பனா அப்படின்னு கேட்டாராம். நீ நல்ல மேய்ப்பனா போனை எடு, உங்களுக்கு 8 hour வேலை, ஓவர் டைம் செஞ்சா 2 hour மேற்கொண்டு, ஊழியக்காரனுக்கு 24 மணி நேரம் வேலை. எந்த நேரம் நீங்க கூப்பிட்டாலும் நான் ரெடியா வருவோம், எந்த நேரத்திலையும். அது விடியற்காலையோ விடிஞ்சோ, தூக்கம் இருக்கோ தூக்கம் இல்லையோ, எந்த நேரத்திலையும் ஒரு கோல் வந்துச்சுன்னா 15 உடையாத ஒரு ஆள் இருக்காருன்னா ஊழியக்காரன் தான் இருக்கணும். டெய்லி ஒரு ஆள் ஜெபிக்கிறாங்க அப்படி உங்களுக்கு அப்படின்னாக்கா அது ஊழியக்காரன் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. டெய்லி ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் வந்து எனக்காக டெய்லி ஜாப் பண்றீங்க? சில பேர் இப்ப கைத்து பாருங்க, ஆனா பரவாயில்ல, என்ன ஜெபிக்கிற ஆளு இருப்பாங்க, ஜெபிக்காத ஆளு இருப்பாங்க. ஆனா ஊழியக்காரன் அப்படி இருக்க முடியாதுங்க. நான் டெய்லி சம மக்களுக்காக ஜெபிக்கணும், அவன் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், வேலைக்காக ஜெபிக்கணும், அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும், அவன் வருகிற போராட்டத்தை உடைக்கிறதுக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரன் மேல இருந்த கடமை கர்த்தர் பார்க்கிறாரு. ஜெபிக்கிறானா இல்லையா அவன்? சும்மா நினைச்சிடாதீங்க. அதனால ஊழியனா நம்ம வரணும்னா அதுக்கு ஒரு விசேஷத்த அழைப்பு இருக்குது. அப்படி வந்துட்டா கர்த்தரை அழைச்சிட்டா அதுக்கு வேண்டிய விளக்கரையை செலுத்த வேண்டும். இருதயத்தை சுத்தமாக்கணும், ஊழியக்காரன் இருதயத்தை சுத்தமாக்கணும், நல்ல மேய்ப்பனாக வரணும், நல்ல மேய்ப்பனாக இருக்கணும், நல்ல குணம் உள்ளவனாக இருக்கணும், கிறிஸ்துவை சாயலுக்கு ஒத்த சாயலாக மாறிக்கொண்டே வர வேண்டும், நல்ல யோசிக்கிறவனா இருக்க வேண்டும், நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஆளா இருக்க வேண்டும், அரவணைக்கிறவனா இருக்க வேண்டும், ஆறுதல்படுத்துகிறவனா இருக்க வேண்டும், துக்கத்துல பங்கெடுக்கிற ஆளா இருக்கணும். துக்கத்துல அதனால்தான் மரண வீட்டுக்கெல்லாம் போனா எனக்கு சிரிப்பே வராது. ஏன் சிரிப்பு வராது? சிரிக்கிற இடமா அது? சிரிக்கிற இடமா சொல்லுங்க? துக்கமான ஒரு நேரம், அவங்களோட குடும்ப நிலைமை, அவங்க தனிப்பட்ட நிலைமை எப்படி இருக்கு என்பது அந்த யோசனையா தான் இருக்கும். துக்கத்துல பங்கெடுக்கணும், பாரத்தை சுமக்கிற ஆளா இருக்கும். ஆக யோசேப்பு என்பவன் பழி வாங்குற எண்ணம் இல்லாதவன், பழி வாங்கக்கூடாது. எல்லாரும் எழுந்திருக்கு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து எனக்கு ஜீவன்,